வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு புதிய செய்தி. இப்போ நீங்கள் பல ஊர்களில் இருந்தும் மெட்ராஸ் போகிறீங்க. மெட்ராஸ்னால் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். சென்னை போகிறீங்க, என்னெல்லாம் பார்ப்பீங்க? புதுசாக போகிறவங்க நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. இனிமேல் நீங்கள் பார்க்க வேண்டிய லிஸ்ட்டில் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்கோங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்குது. இந்த சிந்தாதிரிப்பேட்டை எங்கே இருக்குன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் இருக்குது. பூந்தமல்லி ரோட்டில் வந்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங்க்கு ஏற்ற மாதிரி நேஷ்னல் தர்பார் ரெஸ்டாரண்ட் எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மூடப்பட்ட ரயில்வே கேட். அதை தாண்டினா நான் சொல்கிற இடம் வந்துடும். பஸ்ஸில் வரணுன்னா அப்படி சுற்றி வரணும். சரிங்களா? அது என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சார்ந்த இந்த கேஜிஎஃப் கலங்கல் கிரீன் ஃபவுண்டேஷன் இந்த அமைப்பில் நம்ம நண்பர் பெருமாள் சாமின்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு 70 வயசு இருக்கும். அவர் பார்வை குறைந்த ஒரு மாற்றுத்திறனாளி. ஆனால் அந்த மாதிரி இருக்காரா? இருக்க மாட்டார். என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருக்கார். அவருடைய முக்கிய தொழில் அந்த சேர் பின்னுறது. அது இல்லாமல் கேஜிஎஃப்பில் ஏதாவது விசேஷம்னா முதல் ஆளாக நின்று எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாரு. இப்போ விதைப்பந்தில் இறங்கியிருக்காரு. அந்த மாதிரி பல விஷயங்கள், அவருடைய வயதுக்கு மீறிய விஷயங்கள் ரொம்ப ஆர்வமாக செஞ்சிட்ருக்காரு. எதுக்காகவும் நேற்று மெட்ராஸ் போனவர் பாருங்க, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, முதல்ல ஒரு இடம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்கன்னு, அந்த இடத்துக்கு இவர் போயிட்டு வந்திருக்கார். அவர் சொல்லித்தான் அந்த இடத்த பற்றிய ஒரு ஆர்வமே எனக்கு வந்தது. அதனால தான் இந்த வீடியோ இன்னைக்கு. அது எந்த இடம், என்ன ஏது விவரங்கிறது நல்லா பார்க்கலாம். பொறுமையாக கூட வாங்க. சிந்தாதிரிப்பேட்டை ஒரு காலத்தில் சின்ன தரிப்பேட்டை அப்படிம்பாங்க. அதெல்லாம் இப்போ மலையேறி போச்சு. சிந்தாதிரிப்பேட்டைன்ற பேர் நினைச்சிருச்சு. அங்கே என்ன விசேஷம் அப்படின்னா ஐயா முதலி தெருவில் தான் அந்த விசேஷம் இருக்கு. அங்கே ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான கிளிகள் சாப்பிட்டு போகுது. அது என்ன ஹோட்டலா? இல்லை, அது ஒரு நண்பருடைய வீடு. திரு சுதர்சன், அவருடைய மனைவி வித்யா அவர்கள். பத்தாவுக்கேற்ற பதிவிரதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ரகத்தை சேர்ந்தவங்க அந்த அம்மா. ஏன் அப்படின்னா, பொதுவாக மனைவிகளுடைய ஒரு மனநிலை எப்படி இருக்குன்னா, உங்களை கட்டிக்கிட்டு நான் என்னத்தை கண்டேன், எங்கள் வீட்டில் இருக்கும்போது அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், இங்கே எதுக்கெடுத்தாலும் பற்றாக்குறை, இல்லை பஞ்சம், என்ன வாழ்க்கை போங்க அப்படின்னு அழுத்துக்குவாங்க. என்ன சம்பாரிச்சு கிழிச்சிட்டீங்க அப்படின்னு கோபமாக பேசுவாங்க. ஆனால் இங்கே நீங்கள் இன்னும் எத்தனை கிளிகளுக்கு சாப்பாடு போட போகிறீங்க, இன்னும் நிறைய கிளிகள் வந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு உண்டான வருமானத்தை நம்ம பெருக்கணுமே, நம்ம செலவு குறைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அனுசரணையான ஒரு பெண்மணி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. டெய்லி அந்த கிளிகளுக்கு உணவு வைக்கிறாங்க. 4, 5, 3 எண்ண முடியாது. ஆயிரக்கணக்கில் இருக்கு, லட்சக்கணக்கிலையும் இருக்கலாம். அது தவிர புறாக்கள் வருது, சிட்டுக்குருவிகள், அது இதுன்னு பறவைகள் நிறைய வருது. இந்த கிளிகளுக்கு உணவளிக்கிறத ஒரு யஜ்யமாக, ஒரு யாகமாக, தனக்கு கிடைத்த ஒரு யோகமாக அவர் நடத்திட்டு இருக்கார். ஏதோ நம்மளும் தான் மாதம் மாதம் அமாவாசைக்கு காக்காய்க்கு சாப்பாடு வைப்போம். அது நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மான்னு யாரையோ ஒருத்தர் நினச்சிட்டு வைப்போம். ஒரு நேரம் வரும், ஒரு நேரம் வராது. இங்கே அப்படி இல்லை. இவர் கொஞ்சம் லேட்டாக போனால் அது எல்லாம் அங்கே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கே இந்த மனிதரை காணவில்லையே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்குமா. மனசோடு செய்கிறாங்க. ஆழ் மனசில் இதே சிந்தனை முழுவதுமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே சிந்தனையோடு, அதே சிரத்தையோடு இந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு இருப்பாங்க. 4வது நாள் விருந்தாளி இருந்தாருன்னா நமக்கு சலிச்சு போயிடும். எப்படா ஊருக்கு போகணும், எப்படா காலையில் ஆகும் மத்தியானம் ஆகும்னு இவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். ஒன்றும் இல்லைங்க, உச்சபட்சமாக ஒன்று சொன்னார் பாருங்க. என்னுடைய பெண்ணுக்கு கல்யாணம், அதுக்கே நான் கொஞ்சம் லேட்டாக தான் போனேங்கிறார். ஏன்னா இந்த நேரத்துக்கு வேற எங்கேயும் போக முடியாதான், இவங்களை கவனிச்சுட்டு தான் நான் போவேங்கிறார். அவங்கெல்லாம் வந்தாங்கங்கிறாரு, போனாங்கங்கிறாரு. குரங்கு ஒன்று வந்தது, வந்தான் போனாங்கிறாரு. ஒரு மனிதர்களை மாதிரி பாவிச்சு பேசுகிறாரு. ஏதோ கிளி வந்தது சாப்பிட்டது, என்னன்னு தெரிலங்க, ஆரம்பிச்சிட்டேன், எப்படி முடிக்கிறதுன்னு தெரில, பெரிய தொல்லை, வாயில் வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த குரங்கு வந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அது இந்த நிலக்கடலைகளை எல்லாம் நிறைய அள்ளி வாயில் அப்பிக்கும். 2 பக்கம் 2 பை மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா. குரங்கு உடனே சாப்பிடாது. எல்லாத்தையும் எடுத்து உள்ளே லோட் பண்ணிட்டு தனியாக போய் உட்காந்து பொறுமையாக தான் சாப்பிடும். அந்த குரங்கு ஒரு நாள் வந்திருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வரும்போது கையில் என்னத்தையோ கொண்டு வந்திருக்கு. அது ஏதோ கருப்பாக திருவண்டா இருக்குது. என்னன்னு உத்து பார்த்தா
அது ஒரு கிங்ஃபிஷர், அதாவது ஒரு மீன் கொத்தியினுடைய ஒரு குஞ்சு, பறவை குஞ்சு. அதுக்கு சாப்பிட தெரியல. இந்த குரங்கு என்ன பண்ணுது, அதை தன்னுடைய மடியில் வச்சுக்கிட்டு இங்கே வந்து இவர் வச்சிருக்க அந்த கடலைகளை எல்லாம் எடுத்து சாப்பிட்டு வாயில் மென்று சின்னதாக்கி அது வாயை திறக்குது, இது வாயில் துப்புது. தாய் உள்ளம் அப்படிங்கிறார் இவர். தாய் உள்ளம்ங்கிறது பாருங்க, நாயா இருந்தாலும் தாய் தான், பேயா இருந்தாலும் தாய் தான், எந்த உயிரினமாக இருந்தாலும் தாய் தான். மனிதர்களை தான் சில தாய்கள் வந்து பிறந்த குழந்தையை வீசி எறிஞ்ச அப்படி இப்படின்லாம் கேள்விப்படுறோம். ஆக மொத்தம் அந்த விலங்குகளுக்கு பாருங்க அந்த தாய்மை உணர்வு, அந்த சின்ன பறவை குஞ்சுக்கு அது கடலையை ஊட்டுகிறது. அதுக்கு காரணமாக இவர்கள் இருக்கிறார்கள். 16 வருஷமா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு, விடாம பண்ணிட்டு இருக்காரு. அவங்க தகப்பனார் இறந்ததுலேருந்து கணக்குங்கிறாரு. எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் பண்றாரு, அதில் கொஞ்சம் வருமானம் வருது. அது தவிர இவங்களுக்கு வாடகை கொஞ்சம் வருது. எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கே செலவு பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுடைய தேவைகளை நாங்கள் சுருக்கிட்டோம், ஆடம்பரமாக நாங்கள் வாழ்றதில்ல. எவ்வளோக்கு எவ்வளோ செலவு அதிகமாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ எங்கள் தேவைகள் நாங்கள் குறைச்சிட்டே வருவோம் அப்படிங்கிறார். என்ன ஒரு நோபல் தாட் பாருங்க. எவ்வளோ ஒரு உயர்ந்த குணம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு சிந்தனையை ஒரு மனிதனுக்கு ஆண்டவன் கொடுக்க முடியும். அதனுடைய விளைவு தான் மூஞ்சியை சுளிக்காமல், மனசு கோணாமல், சலிக்காமல், முக்கியமாக அதான் சொல்ல, சலிக்காமல் அந்த வேலை செய்ய முடியுது அவங்களால. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு தம்பதியை அடையாளம் காட்டுறதுக்காகவே நம்ம பெருமாள் சாமி அவர்கள் சென்னை போயிருக்காரு. என்னமோ எனக்கு தெரியாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி மரங்களை நட்டுட்டு இயற்கையை வளப்படுத்திட்டு இருக்காங்க, பூமியை குளிர வச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் உட்கார்றதுக்கு கிளிகளை இவர் தயார் பண்ணிட்டு இருக்காரு. இத்தனாயிரம் கிளிகள் எல்லாமே இயற்கை சம்பந்தப்பட்டதும். வாழ்க்கையே இயற்கை இல்லாமல் இல்லை, இல்லைங்களா? செயற்கையா வாழ்றதெல்லாம் வாழ்க்கையே இல்லை. இது போல ஒரு மனமுத்த அருமையான உயர்ந்த நோக்கமுள்ள தம்பதிகளை நம்ம சேனல்ல அறிமுகப்படுத்துறது அவங்கள விட நம்ம சேனலுக்கு பெருமை. அந்திமழை அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு யூடியூப்ல. அவங்க வந்து இவங்களை பேட்டி கண்டு வெகு அருமையாக ஒரு 10 நிமிஷம் ஓடக்கூடிய வீடியோ போட்டிருக்காங்க. வாய்ப்பு இருக்கவங்க பாருங்க. சேனல் பேரு அந்திமழை. அதை நான் பார்த்துட்டு தான் அவங்களுடைய மானசீக அனுமதியோட அதில் உள்ள சில காட்சிகள், ஒரு சில காட்சிகளை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் இதில் உபயோகப்படுத்தியிருக்கேன். அதுக்காக அந்திமழை சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் செய்தது பெரிய காரியம், உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டிய விஷயம். மனிதநேயம் இல்லாத இந்த காலத்திலே பறவைகளுக்கு இறங்கும் அந்த தம்பதிகளை நீங்கள் நன்றாக அடையாளம் காட்டியுள்ளீர்கள். அதுக்காக மறுபடியும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தம்பதிகளை பார்ப்பது கடினம். அங்கே நிறைய கூட்டம் வருகிறது. எனவே தயவு செய்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் போங்க. நாளை தனது 70வது பிறந்த நாளை கொண்டாட உள்ள கண்ணம்பாளையம் சாமி, பெருமாள் சாமி, பெருமாள் சாமி அவர்களுக்கு அனைவரும் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள் சாதனை தம்பதிகளே, வாழ்த்துக்கள். இதாங்க எனக்கு விஷயம், அருமையான விஷயம்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ உருவாவதற்கு தூண்டுகோலாக இருந்த கேஜிஎஃப் பெருமாள் சாமி அவர்கள், அந்திமழை சேனல், மெயினாக சுதர்சன் வித்யா தம்பதி அனைவருக்கும் சேனல் சார்பாக நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதோட உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.